ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் ஆர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னோன்னா, ஒரு வித்தியாசமான ஒரு போண்டா தான். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுக்கு நான் ஒரு கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கப்பு வேணாலும் அளவு எடுத்துக்கலாம். அதில் ஒரு அரை கப்பு மைதா மாவு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, கொஞ்சமாக வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், சின்ன சீரகம், இவ்வளோ தான் நமக்கு தேவையான பொருள். கொஞ்சோண்டு டால்டா, இவ்வளோ தான் நமக்கு தேவை. அதுக்கு பதிலாக நீங்கள் கொஞ்சோண்டு ஆயில் போட்டுக்கலாம், இல்லை லைட்டாக சோடா போட்டுக்கலாம், எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கடலை மாவு கூட நான் வெங்காயம் போட்டுறேன். ஃபஸ்ட்டு 2 வெங்காயம் நம்ம சின்னதாக எனக்கு தேவையான அளவு நான் இப்போ இந்த மாவு எடுத்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் மாவு எடுத்துக்கோங்க. சின்ன சீரகமும் நான் போட்டுட்டு கருவேப்பிலையை நல்லா பிச்சு போட்டுருங்க. சின்னதாக பிச்சு போட்டுருங்க. பச்சை மிளகாய் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் அதை கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போது அடுத்ததாக அந்த மாவு மைதா மாவு கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த மைதா மாவு நம்ம போடுறதுனால நல்லா சாஃப்டாகவும் நல்லா மென்மையாகவும் இருக்கும். இது கொஞ்சம் அரிசி மாவு போட்டுருக்கிறேன், ஒரு 2 ஸ்பூன் அவ்வளோதான். நீங்கள் கொஞ்சம் கூட அரிசி மாவு தேவைனாலும் போட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக டால்டா நீங்கள் நான் கொஞ்சோண்டு அதை எடுத்திருக்கேன். ஏன்னா நல்லாவே அது நல்லா ஒரு மொறுமொறுப்புத்தன்மை, ஒரு சின்ன சாஃப்ட்னஸ் இருக்குங்கிறதுனால நான் அது போட்டிருக்கேன். அவ்வளோதான். இதை நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி ஊற்றி, இதை ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் நல்லா கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் பதம் கொஞ்சம் லேசாக தண்ணியாக இருக்கிற மாதிரி, கொஞ்சம் அந்த மாதிரி பதத்தில் இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அப்படி நீங்கள் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிசைங்க. ரொம்ப இருத்தி பிசையக்கூடாது. இது கொஞ்சம் சாஃப்டாக நீங்கள் பிசைஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ அடுப்பில் எண்ணெய் காய வச்சுட்டேன் நான். இப்போ அந்த மாவு எப்படி பிசைஞ்சிருக்கேன்னு உங்கள்கிட்ட காமிக்கிற பாருங்கள். இந்த மாதிரி மேலே மல்லி இலையை லாஸ்ட்டாக லைட்டாக கிள்ளி மட்டும் போடுங்க. அந்த வாசம் நம்ம இந்த போண்டாவை பிச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அந்த வாசம் சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். மாவு இந்த பதத்தில் இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ அப்படியே எடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. இது எண்ணெய்லாம் குடிக்காது. நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்படியே நீங்கள் ஆயிலில் போடுங்க. போட்டோன்னே நல்லா வெந்துடும் ஒரு நிமிஷ நேரத்தில். ஆனால் சாஃப்டாக இருக்கும். கொஞ்சம் மொறுமொறுப்பு தன்மை இருக்கும் அரிசி மாவு போட்டிருக்கிறதுனால. ஆனால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நம்ம வீட்டில் கொஞ்சமாக இருக்கிற பொருளை வச்சு நம்ம இப்படி செய்யும்போது நம்ம ஒரு சாப்பாடு கூட்டுக்கு எடுத்துக்கலாம். நம்ம சாதத்து கூடயும் சாப்பிட்டுக்கலாம். இல்லை மழை பெய்யுது கொஞ்சம் சூடாக ஏதாவது சாப்பிட்லாங்கும்போது இந்த மாதிரி செய்யலாம். சாதாரணமாக கடலை மாவில் போண்டா போடுவோம். ஆனால் அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி போடும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நீங்கள் இது போல் போடுங்க. போட்டுட்டு இப்போ ஆனால் ரொம்ப கருணு கலர்லலாம் வரக்கூடாது. இந்த மாதிரி கலரில் அது நல்லா வெந்துடும். ஏன்னா அது மாவு கொஞ்சம் லிக்விட் தன்மையாக இருக்கிறதுனால நல்லாவே வெந்துடும். இப்போ அடுத்த பேட்ஜு நான் பொரிச்சிடுறேன். பொரிச்சிட்டு நமக்கு மைல்டாக கருவேப்பிலை வேணும்னா அதில் லேசாக பொரிச்சு போட்டுக்கிடலாம். அந்த மாதிரி தான். இப்போ இது நல்லாவே வெந்துடுச்சு. இப்போ இதையுமே நான் எடுத்துடுறேன். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நான் இதை எடுத்துடுறேன். ஆனால் இப்போ இந்த போண்டாவை நீங்கள் பிச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும். பச்சை மிளகாய் தான் இதோட காரத்துக்கே நான் போட்டிருக்கிறேன். பச்சை மிளகாவை நீங்கள் கூட 2-3 உங்களுக்கு காரமாக தேவை அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த போண்டா எண்ணெய்லாம் குடிக்காது. நீங்கள் செஞ்சு பாருங்கள், அப்போ தான் தெரியும். இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த போல் நல்லாயிருக்கும். இதை நீங்கள் சாப்பிட்டு பார்க்கும்போது தான் தெரியும் எவ்வளோ சாஃப்ட்னஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனால் மைதா மாவு உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா போகலாம். ஆனால் இது போட்டிங்கன்னா தான் கொஞ்சம் இந்த மாதிரி தன்மையாக அது நல்லாயிருக்கும். நல்லா மெதுவாக இருக்க மாதிரி இருக்கும். கடைகளில் இருக்கிற போண்டாவில் மெயினாகவே இந்த மைதா மாவு கொஞ்சம் சேர்க்குறது நான் பார்த்துருக்கேன். அது சாஃப்ட்னஸ் இதே மாதிரி இருக்கும். அதனால் நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். இந்த மைதா மாவு போட்டு இது பண்ணும்போது டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்புறம் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ இந்த போண்டா நீங்கள் செஞ்சு பாருங்கள். அப்புறம் எப்படி இருந்துச்சுன்னு அப்புறம் சொல்லுங்கள். இப்போது இது வெளியில் பக்கத்தில் நல்லா மொறுன்னு இருக்கும். உள்ளேயும் நல்லா சாஃப்டாக இருந்த மாதிரி இருக்கும். டேஸ்ட்டாக நல்லாவே இருக்கும். ஒரு வித்தியாசமான இதாக இருக்கும். டீ டைமுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இந்த சேனல் மட்டும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.